ஹலோ கைஸ், வெல்கம் டு திருப்பூர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடிவேரி அணைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணையோட என்ட்ரன்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போனே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ அதை தாண்டி நீங்கள் அப்படியே நேராக போனால் அப்படியே அணைக்கு போகிற அந்த வழி வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக ஃபஸ்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன். தண்ணி இருக்கான்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு எல்லோரும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நின்று எல்லோரும் வேடிக்கை பட்டுருந்தாங்க தண்ணி இருக்கா என்னென்னு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் நின்று பார்த்தேன். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க தண்ணி இல்லைன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேடிக்கை பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசலில் வந்து போவாங்க. ஸோ அந்த போட் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் தண்ணி வந்து கீழே வந்துட்டுருக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ பேர் இருக்கிறது எப்படி தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுது. ஸோ அடுத்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வழியாக போய் நம்ம வந்துட்டு அங்கே முன்னாடி வழியாக வந்தோம்னா தான் அந்த தண்ணிக்கிட்ட கீழே வர முடியும், அருவிக்கிட்ட. ஸோ அந்த இடத்துக்கு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மீன் கடைங்க எல்லாமே அந்த பாலத்துக்கு அடியில் இருக்கும். ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோவில் வரும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். அது மீன் சாப்பிட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இது வீடியோவில் வரும். மீனில் எப்படி இருந்துச்சுங்கிற ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இதில் நேராக போகலாம் அந்த வழியாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கடை எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கோபி வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சத்தி போகிற அந்த ரோட்டில் வர பஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சத்தி மெயின் ரோட்லேயே நிறுத்துவாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடிவேரி பிரிவும்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அது போக பார்த்திங்கன்னா அங்கே ஆட்டோ இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா கேட்பாங்க. நீங்கள் ஆட்டோவில் வரலாம். நடந்து வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து 2 கிலோமீட்டர் நடந்து வரணும், அது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கடைங்க எல்லாமே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் கடைங்க, அது மாதிரி இந்த கடைங்க, ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இங்கே இருக்கும். அந்த பக்கம் போனால் பார்த்திங்கன்னா அந்த பொம்மை கடைங்களாம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அணைக்கு போய்ட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்க. நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்கிட்ட வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது வழியாக மேலே ஏறி போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த அருவிக்கிட்ட போய் நிற்கலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி செம்மையாக ஃபோர்ஸாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியில் போய் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆட வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 மணி ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணால் ஆடிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஃபுல்லாக ஆடிட்டு வந்தாச்சு தண்ணியில். இது பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட்றக்காக போனோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து மீன் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா நிறையா கடைங்க இருக்குது. 10 கடையிலேருந்து ஒரு 15 கடை அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையில் தான் நாங்கள் மீன் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கடையில் அப்படியே உள்ளே வந்து போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து அந்த பீஸெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரை பண்ணுற பீஸு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது என்னென்ன ரேட்டில் வந்துச்சு அப்படிங்கிறத 1-2 சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கடைங்கெலாம் தாண்டி உள்ளே போனால் சொசைட்டி ஒன்று இருக்குமாம்மா, மீன் சொசைட்டி. அங்கே தான் வந்து எல்லா ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ் வந்து ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 100 ரூபா, 3 100 ரூபா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா, 120. ஸோ அந்த மாதிரி ரேட்லலாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு 4 100 ரூபாங்கிற மாதிரி அந்த பீஸில் வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பீஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொரிச்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா பொரிச்சதும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சாப்பாடு வந்து வாங்குறதுக்கு போயிடலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு கப்பில் வச்சு தருவாங்க. அது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட்லாம் கிடையாது. அந்த கப்பில் ஒரு அளவு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இது குழம்பு ரசம்லாம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு. ஸோ அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா பொரிச்சு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லாவே வேகலை கீழே இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து 50 ரூபா. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான் வாங்கிக்கலாம், நம்ம எவ்வளோ வேணாலும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காரமாகவே இருந்துச்சு. ஆனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டேஸ்ட்டே வந்து நல்லா இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி தான் நிறையா ஊற்றிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீன் பீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா குழம்புல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. காரம் மட்டும் நிறையா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே போனீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து எப்படி போனால் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.